அரவக்குறிச்சியில நீண்ட காலம் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்தவர்கிற முறையில இந்த சூழல் மிகுந்த மனவேதனையை அளிக்கக்கூடியதா இருக்கு. அரவக்குறிச்சி மக்கள் பொதுவாவே ஒரு கடும் உழைப்பிற்கும் கண்ணியமான வாழ்விற்காகவும் அறியப்படுபவர்கள். இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, ஒரு அவமானம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல தேர்தல் கமிஷன் எடுத்த நடவடிக்கையை நான் பாராட்டுறேன். ஏன்னா இது தொடர்ந்து ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளால் மலிந்து போச்சு அப்படின்னா சாதாரண மக்களுக்கு ஒரு ஜனநாயக அமைப்பின் மீது, தேர்தல் அமைப்பின் மீது இருக்கிற நம்பிக்கை குலைஞ்சிரும். அது நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிற நடவடிக்கை வரவேற்கிற அதே நேரத்துல 23ஆம் தேதி திருப்பி தேர்தல் நடக்கும், 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும்னு தேர்தல் ஆணையம் சொல்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. பணப்பட்டுவாடா நடந்திருக்கு, நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேர்தல் ஆணையம் வெளிப்படையா சொல்றப்ப நீங்க வெறும் தேர்தலை 4 நாளோ 5 நாளோ தள்ளி வைக்கிறதும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல இருக்கு.